அருமை நண்பர்களே, மாலை வணக்கம். இப்போ நாங்கள் காட்டில் தான் இருக்கோம். அண்ணன் நண்பர் முத்துமணி கண்ணன் சொன்ன மாதிரி விவசாயத்தை பார்க்கணும்னா விவசாயத்தை பார்க்குறது இனிமேல் வருங்காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமானதாக தான் இருக்கணும். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு. 10 ஏக்கரில் இப்போது கம்பு பயிரிட்டப்பட்டு இருக்குது. 2 பேர் தான் டெய்லி வந்து பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான லெவலில் குருவிகள் இருக்குது. குருவி ஏன் காட்டு பக்கம் வருது, விவசாய நிலத்தில் அழிக்கிற மாதிரி வருது. இப்போ நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தொழிற்சாலைகள்லாம் இல்லாமல் இருந்தால் தான் இனிமேல் இயற்கை விவசாயம் மரங்கள் எல்லாத்தையும் நட்டு வளர்த்து இனிமேல் வந்து வருங்காலங்களில் எதுவும் செய்ய முடியும். சாத்தியமற்ற ஒன்றுக்கு நம்ம வந்து போயாச்சு. இனி வருங்காலங்களில் அதை வந்து எதிர்பார்க்கிறது ரொம்ப கஷ்டம், யாராலையும் செய்ய முடியாத ஒன்று. அப்படி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கவங்களுடைய எல்லா பொருளாதாரத்துக்கான ஒரு எல்லாத்தையும் கைவிட்டுட்டு வர முடியும்னா யாராலையும் முடியாது. இனிமேல் வருங்காலத்தில் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு சூழ்நிலை அவ்வளோதான், நீ அப்படித்தே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதே போல் இயற்கையான உணவு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் மக்கள் தொகை பெருக்கத்துக்காக இயற்கையான முறையில் யாராலையும் இனிமேல் செஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது நடக்காத சாத்தியமே இருக்காது. செய்கிறது கஷ்டம். இயற்கை முறையில் பார்க்குறது இனிமேல் கஷ்டம். இருக்கிற இடத்த பூரா அழித்து நம்ம வீடு பெரிய பெரிய வீடாக கட்டியிருக்கோம், பெரிய பெரிய தொழிற்சாலைகள் கட்டிடுறோம், பெரிய பெரிய ஸ்கூல் அது இதுன்னு கட்டி நம்ம எல்லாத்தையும் விவசாய நிலங்களை பூராத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு யாருமே முன் வர்றது கிடையாது. அப்படியே முன் வந்து ஏதாவது குரல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மேலே வந்து பாதிப்பு ரொம்ப ஆகும். வேலை பார்க்குற எல்லாருக்கு மேலேயும் பாதிப்பு அதிகமாகத்தான் செய்யும். அதனால் எல்லாத்துக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்கள். முயற்சி எடுக்கலாம். முத்துமணி கண்ணன் நண்பர் சொல்லியிருக்காரு, நல்ல முயற்சி தான். எல்லோரும் இதுக்காக கையில் கொடுத்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். எல்லா கண்ணு கட்டுற முறையில் நம்மளுக்கு இடம் இருக்குது, வாங்க வந்து எல்லாரும் செய்யணுமா என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். மறுபடியும் எல்லாருக்கும் திருநாள், உழவர் திருநாள், மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.